வணக்கம் நண்பர்களே, மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. சினிமா உலக வரலாற்றிலேயே மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆருக்கு மட்டுமே அனைத்து உலக எம்ஜிஆர் மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அனைத்துலகம் என்ற பெயரில் வேற எந்த நடிகருக்கும் இதுவரை மன்றங்கள் தொடங்கப்படவில்லை. மேலும் 85 நாடுகளில் ரசிகர் மன்றங்கள் உருவாக்கப்பட்டது நமது புரட்சி தலைவருக்கு மட்டுமே என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகிறது. இந்த சிறப்பு இவரை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? நடிகர்கள் எல்லாம் தமது பிறந்த நாளை விழாவாக கொண்டாடி வரும் வேளையில் மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் சினிமாவில் புகழோடும் அரசியலில் சிறந்த தலைவராகவும் விளங்கிய போதும் தனது பிறந்த நாளை ஒரு நாளும் கொண்டாடியதில்லை. காரணம், எம்ஜிஆருக்கு புகழ்ச்சி பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை என்று ராமாவர தோட்டம் களை கட்டியிருக்கும். காரணம், எம்ஜிஆர் புத்தாடை அணிந்து அனைவரோடும் சேர்ந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்வார். அந்த நன்னாளில் தனது மனைவி ஜானகி அம்மாளுடன் சின்னப்பா தேவர் இல்லம் சென்று ஆசி பெறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். 1966 வெளியான பெற்றாதான் பிள்ளையா, முகராசி, நான் ஆணையிட்டால், நாடோடி, சந்திரோதயம், தாலிபாக்கியம், தனிப்பிரவி, பறக்கும் பாவை, அண்டேவா உள்ளிட்ட படங்கள் மாபெரும் வெற்றி பெற்று வசூலை குவித்த படங்களாகும். இந்த படங்களிலேயே அண்டேவா திரைப்படம் மட்டும் 25 வாரங்கள் ஓடி மாபெரும் வசூலை குவித்து ஏவிஎம் நிறுவனத்திற்கு பெருமை சேர்த்தது. இந்த வெற்றி மாபெரும் வெற்றியாகும். எம்ஜிஆர் படங்களிலேயே வெற்றி பெற்ற படங்களில் ஒன்றுதான் நம் நாடு. இந்த படத்தில் நாகையா பள்ளி ஆசிரியராக நடித்திருப்பார். இவரது 10 மாத சம்பளத்தை பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்த ரங்காராவ் தர மறுத்திருப்பார். இதனால் அவர் வறுமையில் வாடுவார். இதனை தட்டி கேட்க எம்ஜிஆர் ரங்காராவ் வீட்டுக்கு செல்வார். எங்க ராஜா இப்படி வந்த? சண்டையாவத்தியா செத்துட்டார் தெரியுமில்ல. மேலும் நியாயத்திற்காக ரங்காராவிடம் எம்ஜிஆர் போராடுவார். நானும் உங்களை போல பணக்காரனாக வேண்டாம். மக்கள் திலகம் இது போன்ற கதைகளையே தேர்வு செய்து மாபெரும் வெற்றி கண்டார். நான் ஆணையிட்டால் என்ற படத்தில் இடம்பெற்ற நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என்ற பாடலில் நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், இந்த பாடலின் ஒரு இடத்தில் வருகிறது அடிமை பெண் என்கின்ற விளம்பரம் காட்டப்படும். 67ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அடிமை பெண் படத்தில் KR விஜயா, ஜெயலலிதா, சரோஜா தேவி உள்ளிட்டோர் நடித்தார்கள். இதற்கான சில காட்சிகளும் படமாக்கப்பட்டது. இருந்தும் இப்படம் வெளிவரவில்லை. பின்னர் 1969ஆம் ஆண்டு நடிகர்கள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு புதிய வடிவில் அடிமை பெண் வெளியானது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள காமதேனு திரையரங்கம் மிகவும் பழமை வாய்ந்த திரையரங்கமாகும். இந்த திரையரங்கில் சில ஆண்டுகளுக்கு முன்பு புது படம் ஒன்று திரையிடப்பட்டது. இதற்கு மக்கள் கூட்டம் சுமாராகவே இருந்தது. இதனையடுத்து மறுவாரத்தில் கலங்கரை விளக்கம் என்கின்ற புரட்சி தலைவர் நடித்த படம் திரையிடப்பட்டது. திரையிடப்பட்ட நாள் முதலே ரசிகர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததோடு அதிக வசூலும் ஆனது. புது படத்தை விட இந்த படத்திற்கு கூடுதல் வசூலானது. இன்றைய தலைமுறையினரும் எம்ஜிஆர் படத்தை விரும்பி பார்க்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது. மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்கள் எங்கு வெளியிட்டாலும் எப்போது வெளியிட்டாலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மறு வெளியீட்டிலும் மக்கள் திலகத்தின் படங்கள் வசூலை வாரி குவித்து வருகிறது. இது புரட்சி நடிகருக்கே உள்ள
தனி சிறப்பாகும் என்று கூட சொல்லலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.